Greetings to you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். I welcome you all to another episode of Hour of Faith. விசுவாச நேரம் என்கிற இன்னொரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். I strongly believe that Lord Jesus Christ is going to do great and mighty miracle things in your life through this program. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe strongly நான் மிகவும் உறுதியாக விசுவாசிக்கிறேன். our Lord Jesus Christ is going to do a great mighty things in your life through this program. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார். Because he is a miracle working God. காரணம் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். He always does great and wonderful signs among the people. அவர் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர். He is a good God. அவர் மிகப்பெரிய தேவன். He is a loving God. அவர் அன்பான தேவன். The God who always give hopes. ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை தருகிற He தேவன். always give courage to the people. ஜனங்களுடைய வாழ்க்கையில் தைரியத்தை தருகிற He தேவன். heals the people. ஜனங்களை குணமாக்கும் தேவன். He raised the dead people. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன். The same Jesus is here today. அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இருக்கிறார். He wants to change your life. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். Weakness into strong. பலவீனத்திலிருந்து பலன், Sick into healing. வியாதியிலிருந்து சுகம், Discourage into encourage. அதைரியத்திலிருந்து தைரியம், Failure to victory. தோல்வியிலிருந்து ஜெயம், Poverty into prosperity. தரித்திரத்திலிருந்து செழிப்பு. Hallelujah. அல்லேலூயா. This Jesus cares for you. அவர் உங்களை இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவர். He is a great God. அவர் மிகப்பெரிய தேவன். He is unchanging God. அவர் மாறாத தேவன். He is an unlimited God. அவர் அளவிட முடியாத தேவன். He is a God of unconditional love. அவர் நிபந்தனையற்ற அன்புடைய தேவன். The God who always gives mercy to his people. அவர் எப்பொழுதும் ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன். Because my Bible says, என்னுடைய வேதாகமம் சொல்லுகிறது, when Jesus Christ was living in this earth 2000 years ago, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில் வாழ்ந்தபோது he was walking through the streets. அவர் தெருக்களின் வழியாக நடந்து போனார். He was going everywhere into the villages. அவர் கிராமங்கள் தோறும் அவர் கடந்து போனார். Preaching in the synagogues. அவர் ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணினார். Healing the sick people. அவர் வியாதியஸ்தரை குணமாக்கினார். He making the lame people to walk. அவர் முடவரை நடக்கும்படி செய்தார். He made the blind to see. அவர் குருடர்களுடைய கண்களை திறந்தார். He made the deaf to hear. அவர் செவிடர்களுடைய செவிகளை திறந்தார். He made the mute to speak. அவர் ஊமையர்களை பேச வைத்தார். He did great and mighty marvelous things. அவர் மிகப்பெரிய அற்புதமான அடையாளமான காரியங்களை செய்தார். A great supernatural things. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தார். Beyond all the human imaginations. மனிதனுடைய எல்லா கற்பனைகளுக்கும் மேலான காரியங்களை செய்தார். Because he is the Lord. காரணம் அவர் கர்த்தராய் இருக்கிறார். He is the creator of the universe. அவர் அண்ட பிரபஞ்சத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தராய் He is இருக்கிறார். the creator of humanity. அவர் மனித குலத்தை சிருஷ்டித்தவராய் இருக்கிறார். Because in the image of God, in the likeness of God, the man and woman were created. மனிதன் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டவனா இருக்கிறார். Because my Bible says, என்னுடைய வேதாகம் சொல்லுகிறது, we are the masterpiece of God. நாம் அனைவரும் தேவனுடைய கைவண்ணமாய் இருக்கிறோம். How God looks like. தேவன் எப்படி இருக்கிறார் அப்படியாக நாம் இருக்கிறோம். We are the reflection of the God's image and likeness. தேவனுடைய சாயலின் ரூபத்தின் பிரதிபலிப்பாய் நாம் இருக்கிறோம். We are the blessed people நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா who இருக்கிறோம். possess the likeness and images of God. தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் உடையவர்களா இருக்கிறோம். Hallelujah. அல்லேலூயா. One day Jesus Christ was walking on the street. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெருக்களின் வழியாய் கடந்து There போனார். were great multitude following him. ஜனக்கூட்டம் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். In the midst of the situation, அந்த சூழ்நிலையின் நடுவில் there took a great miracle. அப்பொழுது ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. Let me share with you. உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள Let's all விரும்புகிறேன். turn with me to the book of Matthew chapter 17 verse 14 verse 15 and 18.
15. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14, 15, 18. Let me read it for you. நான் உங்களுக்காக படிக்கிறேன். And when they had come to the multitude, a man came to him, kneeling down to him and saying, Lord, have mercy on my son, for he is an epileptic and suffers severely, for he often falls into the fire and often into the water. And Jesus rebuked the demon, and it came out of him, and the child was cured from that very hour. 14ஆம் வசனம். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். 18ஆம் வசனம். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். My Bible says, என்னுடைய வேதாகம் சொல்லுகிறது, when Jesus Christ was walking through the street, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெருக்களின் வழியாக நடந்து போனபோது performing great miracles, மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார். supernatural things happening. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்தது. When people are looking all the great things happening through Jesus Christ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நடந்த அற்புதங்களை ஜனங்கள் கண்டார்கள். they were sharing the great things which was performed by Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நடந்த அற்புதங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். When one man heard about this, இந்த செய்தியை ஒருவன் கேட்டான். he thought in himself that if I could go to Jesus, my son will be cured and will be delivered. ஆண்டவராக இயேசுவினிடத்தில் என்னுடைய மகனை கொண்டு போனால் நிச்சயம் அவனுக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி அவன் எண்ணிக்கொண்டான். This father had the prayer to be answered. அந்த தகப்பன் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நம்பினான். This father has the prayer request in his life. அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு ஜெப விண்ணப்பத்தோடு வருகிறான். He want his need to be met. அவனுடைய தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். He need miracle in his son's life. அவன் தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறான். The son was very lovable to him. அந்த மகன் அந்த தகப்பனுக்கு மிகவும் அன்புக்குரியவனா இருக்கிறான். Very dearest son. மிகவும் பிரியமான ஒரு மகன். Very precious son. மிக விலையேற பெற்ற ஒரு மகன். The son who has the hope of his father. அந்த தகப்பனுடைய நம்பிக்கையாக அந்த மகன் இருக்கிறான். Because he is the only son to his father. காரணம் அந்த குமாரன் தகப்பனுக்கு ஒரே பேரான குமாரனா இருக்கிறான். Because this father loves that son very much. அந்த தகப்பன் தன்னுடைய குமாரனை மிகவும் அதிகமாக நேசித்தார். But this son was suffering with the disease of epileptic. இந்த குமாரன் சந்திர ரோகம் என்கிற வியாதியினால் வேதனைப்படுகிறான். In another word, இன்னொரு வார்த்தை, the brain cannot control its works. மூளையானது அவனுடைய கிரியைகளை கட்டுப்படுத்த முடியாது. Or mentally disorder. அது மனரீதியான ஒரு வியாதி. So just because of this disease in his body, இந்த வியாதி நிமித்தமாக it pushed himself to the fire and water. அது அவனை தண்ணீரிலும் நெருப்பிலும் தள்ளிற்று. Literally the disease could not push any person into the water or a fire. எழுத்தின்படியே இந்த வியாதியானது ஒரு மனிதனை நெருப்பிலும் தண்ணீரிலும் தள்ளிவிடும். Behind this disease, இந்த வியாதிக்கு பின்பாக the work of the Satan is hidden. பிசாசுனுடைய கிரியை மறைந்திருந்தது. Just because of the oppression of the demonic force, பிசாசுனுடைய வல்லமையின் அழுத்தத்தின் நிமித்தமாக the Satan pushed that boy into the fire and into the water. இந்த மகனை பிசாசு ஜலத்திலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. When this father approaching Jesus Christ, இந்த தகப்பன் இயேசுவை அணுகி வரும்போது he accepted Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டார். He knelt before Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக விழுந்தார். He acknowledged that only Jesus Christ you
can only deliver my son. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே தன்னுடைய குமாரனை சொஸ்தமாக்க முடியும் என்று அவர் அங்கீகரித்தார். The father humbled before Lord Jesus Christ. அந்த தகப்பன் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். The father kept all his requests and prayer points into the presence of Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சமூகத்தில் தன்னுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் அவர் வைத்தார். If simply said, நான் சுலபமாய் சொல்லுகிறேன், the father அந்த தகப்பன் kept all his belief in the Lord Jesus Christ. தன்னுடைய எல்லா நம்பிக்கையும் இயேசு மீது வைத்தார். If just because of the belief that the father kept upon Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த மனுஷன் வைத்த நம்பிக்கை நிமித்தமாக Verse 18 says, 18ஆம் வசனம் சொல்லுகிறது, Jesus rebuked the demon. இயேசு பிசாசை அதட்டினார். The demon came out of the boy. உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. The boy was suffering with the oppression of the demon from his childhood. தன்னுடைய சிறு பிரயத்தின் முதலாக அந்த பிசாசுனுடைய வேதனை அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். The father took him to the many places for the deliverance of his son. அந்த தகப்பன் தன்னுடைய குமாரனை விடுதலைக்காக அநேக இடத்துக்கு கொண்டு போனான். He spent all of his money that his son could be healed. தன்னுடைய எல்லா பணத்தையும் செலவழித்தான் தன்னுடைய குமாரன் சுகமாகுவதற்காக. All of his efforts be gone away. அவனுடைய எல்லா பிரயாசங்களும் ஒன்றுமில்லாமல் போனது. But one thing he recognized. ஆனால் ஒன்றை அவன் விளங்கிக் கொண்டான். Here is a great healer. இங்கே ஒரு மிகப்பெரிய சுகம் தருகிறவர் இருக்கிறார். His name is Jesus. அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. He is the King of Jews. அவர் யூதரின் ராஜா. He is the Lord of Lords. அவர் கர்த்தாதி கர்த்தர். He is the Messiah. அவர் கிறிஸ்துவா இருக்கிறார். He is the King of Kings. அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். He can do great things in my son's life. என்னுடைய மகனுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்வார். So this father brought his son in the presence of Jesus Christ. இந்த தகப்பன் தன்னுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திற்கு கொண்டு வருகிறார். Jesus heard the cry of this father. அந்த தகப்பனுடைய அழுகையை இயேசு கேட்டார். Jesus Christ saw the sorrow of this father. அந்த தகப்பனுடைய துக்கத்தை இயேசு கண்டார். Jesus Christ saw the disappointments of this father. அந்த தகப்பனுடைய அதிருப்தியை இயேசு கண்டார். Jesus saw the failures of this father. அந்த தகப்பனுடைய தோல்வியை இயேசு கண்டார். Jesus saw the despair of this father. அந்த தகப்பனுடைய பரிதாபமான சூழ்நிலையை இயேசு கண்டார். Jesus saw the discourage in this father. அந்த தகப்பனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகளை இயேசு கண்டார். Jesus saw the loss in this father. அந்த தகப்பனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இழப்புகளை இயேசு கண்டார். So Lord Jesus not only saw all the things in this father's life. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் கண்டது மாத்திரமல்ல, He wants to do a great mighty things in his Jesus Christ wants to answer his prayer. அவனுடைய ஜெபத்திற்கு பதில் தரும்படியாக இயேசு விரும்பினார். Just because of the petition of the father. அந்த தகப்பனுடைய விண்ணப்பத்தின் நிமித்தமாக, just because of the prayer of this father. அந்த தகப்பனுடைய ஜெபத்தின் நிமித்தமாக, just because of the word of this father. அந்த தகப்பனுடைய வார்த்தையின் நிமித்தமாக Jesus Christ delivered his son. அந்த குமாரனை இயேசு விடுதலையாக்கினார். The demon has gone away. அந்த பிசாசு அவனை விட்டு விலகி போயிற்று. Anymore the son cannot be oppressed under the power of Satan. பிசாசுனுடைய வல்லமையினால் இனி ஒருபோதும் அடிமையா இராதபடிக்கு இயேசு. Because my Bible says, என்னுடைய வேதம் சொல்கிறது, if son delivers you, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், you always delivered. மெய்யாகவே விடுதலையாவீர்கள். Hallelujah. Hallelujah. The same Jesus is here today. அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இருக்கிறார். Those who are watching me, இந்த நிகழ்ச்சியை பார்த்து in கொண்டிருக்கிறவர்களே, the situation of this father, இந்த தகப்பனுடைய சூழ்நிலை, God wants to answer your prayer. உங்கள் ஜெபங்களுக்கு தேவன் பதில் தரும்படி விரும்புகிறார். God wants to heal you. தேவன் உங்களுக்கு சுகம் தரும்படி விரும்புகிறார். God wants to deliver you. தேவன் உங்களுக்கு விடுதலை தரும்படி விரும்புகிறார். God wants to give you victory. உங்களுக்கு வெற்றி தரும்படி அவர் விரும்புகிறார். Because
காரணம் you are created by God. நீங்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். You are the handmade creation of God. நீங்கள் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டியா இருக்கிறீர்கள். You are precious. நீங்கள் விலையேற பெற்றவர்கள். You are special. நீங்கள் விசேஷமானவர்கள். You are called by God into nothing, into something. ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலிருந்து ஒரு காரியமாய் மாற தேவன் உங்களை அழைக்கின்றார். I do not know in which condition that you are watching me in this program. நீங்கள் எந்த சூழ்நிலையினில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. This is the right message for you that God has for you. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற சரியான செய்தியா இது இருக்கிறது. I believe this word is ministering in your life. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. Jesus loves you. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். If you want a miracle, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற விரும்பினால் call unto Jesus. இயேசுவை கூப்பிடுங்கள். He will never leave you. உங்களை அவர் விட்டு விலக He மாட்டார். will never forsake you. உங்களை மறந்திட மாட்டார். Let me pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Father, பிதாவே, in the mighty name of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே I come in your presence. நான் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறேன். Many children are watching me அநேக பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். with the same condition of this father. அந்த தகப்பனுடைய அதே சூழ்நிலையில இருந்து பார்க்கிறார்கள். They having a many cry in their heart. அவருடைய இருதயத்திலே அநேக அழுகைகள் உண்டு, Sorrows, துக்கங்கள் உண்டு, sickness, வியாதிகள் உண்டு, weakness, பலவீனங்கள் உண்டு, infirmity, பல பலவீனங்கள் உண்டு, disappointments, அதிருப்திகள் உண்டு, failures. தோல்விகள் உண்டு. They are expecting someone would come and help him. தங்களுக்கு சிலர் வந்து உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். But there is no way for anyone to come in their life. அவருடைய வாழ்க்கையில வந்து உதவி செய்ய ஒரு வழியும் இல்லை. So they were come to an end that they are failed. அவர்கள் தோற்று போய் கொண்டிருக்கிற முடிவுக்கு வந்து விட்டார்கள். But here is a good news. இன்றைக்கு ஒரு நற்செய்தி. There is a great Lord ஒரு மிகப்பெரிய கர்த்தர் உண்டு, who cares for you. விசாரிக்கிறவர் உண்டு. 24 hours, 24 மணி நேரமும் 7 days 7 நாட்களும் is next to you. அருகில் இருக்கிறார். He loves you. அவர் அன்பு செய்கிறார். He wants to heal you. அவர் உங்களுக்கு சுகம் தரும்படி He விரும்புகிறார். wants to change your life. அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படி His விரும்புகிறார். name is Jesus. அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. Lord, கர்த்தரே, I pray, நான் ஜெபிக்கிறேன். change each everyone condition, Lord. ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும். Let their life be victory. அவருடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையை மாறட்டும். Let their life be success. அவருடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையை மாறட்டும். Let their marriage be prosperous. அவர்களுடைய திருமண வாழ்க்கை வெற்றியுள்ள திருமண வாழ்க்கையை மாறட்டும். I pray, நான் ஜெபிக்கிறேன். all the rebellious, எல்லா முரண்பாடான, all the misunderstanding எல்லாவித தவறான புரிந்து கொள்ளுதல் between the husband and wife கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற shall be rooted up இப்பொழுது வேர் அறுப்புண்டு போவதாக. right now இப்பொழுது in the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. Thank you, Lord, for honoring our prayer. ஆண்டவரே, நீர் எங்கள் ஜெபத்தை ஆண்டவரே கேட்டு அற்புதம் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். In Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Amen.